வணக்கம். ஈசிஆர்லேருந்து உங்கள் சதீஷுங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு 15 ஏக்கரில் ஒரு மேங்கோ ஃபார்ம் லேண்ட் ஒன்று பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர 30 ஃபீட் ரோடுங்க இது. வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேங்கோ ட்ரீஸ் தான் ஃபுல்லாகவே இருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டோட்டலாக ஒரு 2000 மேங்கோ ட்ரீ இருக்குங்க இதில். அப்படியே நம்ம ப்ராப்பர்ட்டியை உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி என்ட்ரன்ஸ் வந்த உடனே நமக்கு விநாயகர் சிலை அமைச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இதாங்க நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 200 தேக்கு மரம் இருக்குது, ஒரு 2000 மாமரம் இருக்குது. ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி. ரொம்ப லோ பட்ஜெட்லேயும் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு திண்டிவனம் டு பாண்டிச்சேரி போகிற மெயின் ரோடு இருக்குது பார்த்திங்களா. அதாவது பார்த்திங்கன்னா NH அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட்டாக இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நமக்கு 1 இயருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டியாகவும் அமைஞ்சிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா நமக்கு இன்கம் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது. ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்குது ப்ராப்பர்ட்டி. இந்த சாயலும் பார்த்திங்கன்னா சூப்பர் சாயில் இது. இந்த சாயலில் என்ன மரங்கள் என்ன ட்ரீ வச்சாலும் நல்ல குவாலிட்டியாக நல்ல வளமாக வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி சாயலுங்க இது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மற்ற மரங்களும் வைக்கலாம். இதில் ஃபுல்லாகவே இப்போது மாமரங்கள் தான் இருக்குது. மற்ற மரங்கள் நம்ம கொய்யா, சப்போட்டா, நெல்லி, வாழை, மேங்கோ, அதுபோல் எல்லா மரங்களும் வைக்கலாங்க. அதுபோல் வளரக்கூடிய நல்ல மண்ணுங்க, நல்ல சாயில் இது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் EB கனெக்ஷன் ஒன்று இருக்குது. ஒரு போர்வெல் இருக்குங்க. நல்ல தண்ணி வளமான ஏரியாங்க இது. சூப்பராக இருக்கும். தண்ணிலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நல்லாயிருக்கும் தண்ணி. நல்லா மினரல் வாட்டர் போல் தண்ணி நமக்கு இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பைப் லைன் போட்டிருக்காங்க. தோட்டம் ஃபுல்லாகவே பைப் லைன் நமக்கு அமைச்சிருக்காங்க கிரவுண்டில். இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லாதால நம்ம மோட்டார் போட்டு பார்க்க முடியல. தண்ணிலாம் நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க. இந்த பைப் லைன்லாம் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே பைப் லைன் தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா டோட்டலி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கேட்டு ஃபுல்லாக ஃபென்சிங்கு ப்ராப்பராக நமக்கு அளந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு அழகான வீடு ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 30x15 சைஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று அமைச்சிருக்காங்க. அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஒரு சின்ன ஹட்டு ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் 2 அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம கடைசியாக பார்க்கலாங்க. சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி இந்த பட்ஜெட் கிடைக்கிறது ரொம்ப கம்மி. அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே இது போல் ஃபார்ம் லேண்டு, ஃபார்ம் ஹவுஸ் தாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நிறைய ஃபார்ம் லேண்டு இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் 45 லேக்ஸுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா 80-70 லட்ச ரூபா போய்ட்டுருக்கு. ஸோ இது நமக்கு வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டாகவே நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு. ஒரு அருமையான அழகான ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக 15 ஏக்கர், ஒரு 2000 மாமரங்கள், 200 தேக்கு மரங்கள் உட்பட நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சேலில் இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நமக்கு மினி டிராக்டரு, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எருவு நம்ம இந்த குப்பைகள்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் போட்டு எருவாக்குற மிஷினு, ப்ளஸ் வந்து ஒரு 20 CCTV கேமரா உட்பட எல்லாமே நமக்கு சேலுக்கு வந்திருக்குங்க. டோட்டலாக 15 ஏக்கர். வாங்க நம்ம அந்த ஸ்விம்மிங் பூலும் அந்த வீடியோயும் பார்த்துடலாம். இதாங்க அந்த 400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு சொன்னோம் பார்த்திங்களா. இதுதான் வந்தால் ஸ்டே பண்ணுறாப்போல் ஒரு ரூமு, ஒரு டாய்லெட்டு அதுபோல் ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு வீடு பார்த்திங்கன்னா. அடுத்து இந்த பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குங்க. அந்த ஷெட்டில் நம்ம அந்த மினி டிராக்டரு, அந்த
குப்பைகள்லாம் எருவாக்குற அந்த மிஷின் எல்லாமே இங்கே உள்ள போல் இருக்குங்க. இந்த பாருங்க, இதாங்க அந்த மிஷின், அந்த எருவாக்குற மிஷின் இது தான். அடுத்தது இன்வெர்ட்ரு, சோலார் ஃபுல்லாக எல்லாமே இருக்குது. மேலே இன்வெர்ட்ரு இருக்குது பாருங்கள். டோட்டலாக 15 ஏக்கர் ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்துருக்கோம். நமக்கு வந்து பாருங்க, சிசிடிவி கேமரா உட்பட அனைத்துமே சூப்பராக ரெடி இருக்குது. நம்ம எந்த ஒர்க்கும் இல்லைங்க அந்த ப்ராப்பர்ட்டியில். அந்தளவு நீட்டாக டெவலப் பண்ணியிருக்காங்க. க்ளீனாக இருக்குது தோட்டம். வாங்க நம்ம அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லு பக்கத்தில் வந்து ஒரு இந்த கீத்து இருக்குது பாருங்கள். கீத்தால் ஒரு சும்மா சின்னதாக ஒரு ஹட்டு போல் போட்டிருக்காங்க. அதையும் பார்த்துலாங்க. நல்லா எல்லா மரங்களும் பார்த்திங்கன்னா நல்லா வெரைட்டியான மரங்கள் தாங்க. எல்லாமே இமாயத்து, பங்கனப்பள்ளி, ருமானி, செந்தூரா, அதுபோல் எல்லா வகையான மேங்கோ ட்ரீஸும் இதில் நம்ம ப்ராப்பர்ட்டியில் அமைஞ்சிருக்கு. பார்த்திங்கன்னா முருங்கை மரங்க, இது முருங்கை மரம் இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பைப் லைன், அந்த பைப் லைன் அங்கங்கே போட்டிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஏக்கரில் பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸ் இருக்குது பாருங்கள். அதை வந்து விளைவிச்சிருக்காங்க, அதான் போட்டிருக்காங்க. அதை போட்டு அதுக்கான அந்த பில்லர்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி, நல்ல ப்ராப்பர்ட்டி. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு மேங்கோ ஃபார்ம் லேண்ட் ஒன்று பார்த்துட்ருக்கோம். நம்ம சரியான மழை பெஞ்சுதுங்க இந்த ஏரியாவில். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி நியர் இருக்க இந்த ஏரியாவில் தண்ணி ஏதாவது கொஞ்சமாக நிற்குதா பாருங்கள். அந்த அளவுக்கு நல்ல சாயல், நல்லா அந்த தண்ணியெலாம் உறிஞ்சக்கூடிய சாயலுங்க இது. எந்த அளவுக்கு மழை பெஞ்சாலும் அப்படியே நிற்குங்க. தண்ணியே ஒரு பொட்டு கூட நிற்கவே நிற்காது இந்த ப்ராப்பர்ட்டியில். அதுபோல் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம அந்த ட்ராகன் ஃப்ரூட் சொன்னோம் பார்த்திங்களா, அந்த அது போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த பில்லர் அமைச்சு எல்லாமே க்ளீன் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியை எடுத்து கூட இது போல் நம்மளே பண்ணலாம். அதுபோல் சூப்பராக இருக்குது. வாங்க நம்ம அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லு பின்னாடி அந்த பாத்ரூம் வந்து 2 பாத்ரூமு, அந்த கீத்து கொட்டகையில் கட்டின ஒரு பெரிய ஒரு ஹட்டு போல் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்துலாங்க. இந்த டிராக்டர் உட்பட நமக்கு ப்ராப்பர்ட்டி சேலுங்க. இது இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ட்ராகன் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் ஒரு 1 ஏக்கர் போட்டிருக்காங்க. இந்த ரோலே நமக்கு இந்த ட்ராகன் போட்டிருக்காங்க பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ஃபுல்லுங்க. இப்போ மழையால் கொஞ்சம் சுத்தம் பண்ணாமல் இருக்குது. இது க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ கரண்ட் இல்லைட்டா க்ளீன் பண்ணுறாங்க. இந்த மழை தண்ணிலாம் இதில் வர வச்சு கொஞ்சம் இது போல் சுத்தம் இல்லாமல் இருக்குது தண்ணி. நல்லா பெரிய ஸ்விம்மிங் ஃபுல்லுங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 40க்கு 15 அளவுக்குள்ள ஸ்விம்மிங் ஃபுல்லு. இதுதான் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம். நமக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் 2 ரூம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த கீத்து கோட்டைக்கு பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஹட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா சின்டெக்ஸு டேங்க் இருக்குது. டோட்டலாக 15 ஏக்கர் ஒரு பியூட்டிஃபுல்லான மேங்கோ ஃபார்ம் லேண்ட் ஒன்று பார்த்தோம் நம்ம. மற்றபடி வேறு டீட்டெயில்னால் நம்ம ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, வணக்கம்.